ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனல்ல ஒரு மூவி ஒண்ணு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எடுத்ததுமே போட்ல கட்டப்பட்டு மயங்கன நிலைமையில ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இருக்கா. இவளோட பேரு போயா, நம்மளோட ஹீரோயின். போயா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா, ஊருக்கு தோஷம் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு கன்னி பொண்ணை காவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டு இந்த போட்ல அனுப்பிட்டாங்க. ஏன்னா எங்க ஊர்லயே நாங்க தான் ஏழை குடும்பம். எங்க அப்பா அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்ணுவாருங்கிறதுனால என்ன ஈஸியா காசுக்கு வித்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு முழிச்சிட்றா. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும், நல்லபடியா உயிர் வாழணும்னு போயா யோசிக்கும் போதே போட்ல ஓட்ட விழுந்து தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. கையில இருக்கிற ஹேர்பின் எடுத்து கையிலையும் காலையும் போடப்பட்டிருக்க கட்டை கழட்டிட்டு போயா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஓரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இனிமே நம்ம வாழ்க்கைய பாத்துக்கலாம் அப்படின்னு. தோ அங்க இருக்கா பாரு, அவளை புடி அப்படின்னு சத்தம் கேக்குது. போயாவை அடிச்சு கூட்டு போயிடுறாங்க. அப்பதான் தெரியுது இது வரைய நடந்தது எல்லாமே பித்தலாட்டம், தோஷமும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு. ஏன்னா போயா கண்ணு முழிக்கும் போது அவள மாதிரியே ஒரு 10 பொண்ணுங்க அவ கூட இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்து கிராமத்துல போயிட்டு ஒரு ஊர்லயும் தோஷம் இருக்கு, ஒரு பொண்ணு கண்ணி களையாத பொண்ணை கூட்டு வந்து தியாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை கூட்டு வந்துட்டு ஆத்துல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்களை கடத்திட்டு போயிட்டு பணக்கார வீடுல விக்கிறது தான் இந்த ஆளுங்களோட வேலை. எல்லா பொண்ணுங்களும் விதியை நொந்துட்டு அவ அழுதுட்டு இருக்காங்க. ஆனா போயா பாக்குறா, நான் அப்படி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்து நல்ல பெரிய கயிறு மாதிரி கட்டி அங்க ஓரமா இருக்கிற கதவுல கட்டி இழுக்க ஆரம்பிக்கிறா. கூட இருக்கிற மத்த பொண்ணுங்களும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து அங்க ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ பேரு வென்சு. இந்த இடத்துல பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கிட்னாப் பண்ணி பெரிய பணக்காரங்களுக்கு விக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறான். கரெக்டா நம்ம போயா அந்த கதவை உடைக்கிறதுக்கும் உள்ள வென்சு வரதுக்கும் சரியா இருக்கு. ஆனா போயா வென்சுவை பார்த்து பயந்துடுறா. அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் தெரிச்சிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வெளியே ஆல்ரெடி இருக்கிற கெட்டவங்க எல்லாம் அந்த பொண்ணுங்களை போயா கண்ணு முன்னாடியே கொண்டு போடுறாங்க. போயா எல்லாரும் செத்து போறத பாத்துட்டு இருக்கா. கரெக்டா வென்சு அங்க வந்துடுறான். போயாவை நெஞ்சில இவனை கத்தியால குத்திடுறான். போயா அவன் கண்ணு முன்னாடியே போத்துன்னு கீழே விழுந்துடுறா. பரவாயில்லையே, புது பையன் இன்னைக்குதான் வந்தான், நல்லா வேலை பாக்குறானேன்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களையும் புதைச்சதுக்கு அப்புறமா வென்சு வேகமா போயிட்டு போயாவோட பாடியை தேடி எடுக்கிறான். வேகமா அவளை தேடி எடுத்து எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சுதான் வந்தேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒன்ன மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயாவை வெளியே கூட்டு வந்துட்டு நான் வேணும்னே தான் உனக்கு அடிப்படாத மாதிரி எந்த பாதிப்பும் வராத மாதிரி குத்துன அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில காயம் இருக்கு, அதுல அவன் கர்ச்சிஃப்ல மருந்து போட்டு நெஞ்சில காயத்தை மூடி வச்சிட்டு இருக்கான். போயா கண்ணு முழிச்சிடுறா. என்ன பண்ற அப்படின்னு பாத்துட்டு, சாரி நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், தப்பா எடுத்துக்காத, வேணும்னே உனக்கு எந்த உயிருக்கும் ஆபத்து வராத மாதிரி தான் குத்துன, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பொழைச்சிருவ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டு இருக்க. போயா சொல்றா, தேங்க்ஸ், என்னை காப்பாத்துனதுக்கு என்ன என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன், ஆனா என்ன ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் கூட்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்னு போயா கேக்குறா. வென்சு அவளை வண்டியில கூட்டு போறான். இவ எந்த இடத்துக்கு சொல்றாலோ அங்க போய் விடுறான். இந்த இடம் ஆளுங்களெல்லாம் விலைக்கு வாங்குற இடமா, வேலைக்காரங்களா ஒரு வீட்லயும் போய் விடுவாங்கல்ல அந்த மாதிரி. அந்த ஆள் பாத்துட்டு நான் என்ன மாதிரி ஆள்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, நீங்க விலைக்கு வாங்குற ஆளு, எங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, என்ன எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல போய் காசு கொடுத்துருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு போயா யோசிச்சு பாக்குறா. அவங்க அப்பா அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக போயாவை ஆல்ரெடி விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அவங்க அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. அப்புறம் மறுபடியும் காவு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு அவங்க அப்பா. அம்மாக்கு உடம்பு முடியல, அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேணும், நான் என்னையே வித்துக்கிறேன்னு போயா சொல்ல வென்சு பாக்குறான். மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒன்னும் பண்ண முடியாம அங்கிருந்து நேரா கிளம்பிடுறான். போயாவோட அம்மா பாத்துட்டாங்க, போயாவை யார்கிட்டயோ வித்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. வேகமா வீட்டுல இருந்து ஓடி வராங்க போயாவை பிடிக்கிறதுக்கு. ஆனா அதுக்குள்ள போயா அங்கிருந்து வண்டியில ஏறி போயிடுறா. அம்மா, என்ன வித்த காசுல உனக்கு ட்ரீட்மெண்ட் பாப்பாங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிடுறா. போயாவை சிட்டில இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல, அதுவும் கவர்மெண்ட்ல பெரிய வேலையில இருக்க ஒருத்தர் வீட்டுல விட்டுறாங்க. வேலைக்கார லேடி வந்துட்டு, வாமா அந்த வீட்டுக்கு நீ பர்சனல் வேலைக்காரியா இருக்க போற, ஓனர் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்ல, உள்ள அங்க வென் தலைவரும் அவர் ஒய்ஃபும் இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, இவ பேரு மீஷா. இந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம போயா கிட்ட வந்து ஒட்டிக்கிறா. அக்கான்னு கூப்பிட கூடாதுங்க, நான் வேலைக்கார பொண்ணுன்னு சொல்ல, ஆனா மீஷாவோட அம்மா அப்பா, இங்க பாருமா அவளோட சொந்த அக்காக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ரொம்ப சோகமா இருந்தா, உன்ன பார்த்ததும் மறுபடியும் ஹாப்பி ஆயிட்டா, எங்களுக்கு சந்தோஷம் தான், நீயும் தப்பா எடுத்துக்காத, எங்க கூட வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்கார லேடி கூட உட்காடுறாங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரங்க ஓனர் கூட உட்கார்ந்து கூட சாப்பிடுவாங்களா அப்படின்னு போயா யோசிக்கிறா. கரெக்டா அந்த வீட்டோட ஒரே பையன் உள்ள வரான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ வென்சு தான். தங்கச்சிய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வந்ததும், அக்கா இங்க பாருங்க புது அக்கா எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு தங்கச்சி சொல்ல வென்சு திரும்பி பாக்குறான். போயா அங்க நிக்கிறா. இவள தெரியாத மாதிரியே சிரிச்சுட்டு வாங்க வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க வென்சு கூட இன்னைக்கு டின்னர் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்ல இந்த ஊரோட
பிரின்சஸ் இருக்காளே ரொம்ப கேவலமான ஆள் போல. அவ இந்த மாதிரி ஆம்பளைங்க யாராவது ரொம்ப அழகா இருந்தா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அப்படியே செட்டப்பா மாத்தி கூடையே வச்சுப்பாலாம் அவளுக்கு போர் அடிக்கிற வரைய. அதனால வென்சு பயப்படுறான். அவங்க அம்மா அப்பாவும் இங்க இருந்து ஓடி போயிடுப்பான்னு சொல்றாங்க. உங்களை விட்டு நான் எங்கம்மா ஓடி போக முடியும் அப்படின்னு கேட்க போயா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுபடி பார்த்தா நம்ம பண்ணோம்னா அந்த பிரின்சஸ் இன்னைக்கு உங்க பக்கத்துல வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வென்சு குளிக்கிற இடத்துக்கு போயிருக்கான். போயா பின்னாடியே போயிட்டு உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்த மாதிரி முகத்துல உடம்புல எல்லாம் மார்க் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறா. வென்சு இவ பார்த்ததுமே இவகிட்ட காதல்ல விழுந்திருக்கான். இவ ஹெல்ப் பண்றால அது இன்னும் அவளை பயங்கரமா காதல்ல விழ வைக்குது. போயாவோட கைய புடிச்சிட்டு இங்க பாரு, என்ன பார்த்து பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், எனக்கு நல்லா தைரியமா மேக்கப் போட்டு விடு அப்படின்னு சொல்ல போயா பயப்படுறா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா அவனுக்கு மேக்கப் போட்டு படுக்க வச்சிடுறா. இந்த பிரின்சஸோட ஆளுங்க உள்ள வராங்க வென்சுவ கூட்டு போறதுக்கு, டாய் பாயா மாத்துறதுக்காக. ஆனா உள்ள வரவங்க இவன் உடம்பு முடியாம படுத்துருக்கிறத பார்த்துட்டு எங்க நமக்கும் பரவிட போகுதுன்னு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. வென்சுக்கு இன்னும் 5 மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கான். அதுல எழுதி பாஸ் ஆயிட்டா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். வென்சு அங்க இருந்து கிளம்பி போறான். நான் போய் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறமா வரேம்மா அப்படின்னு. போயா எட்டி பாக்குறா. வென்சு அவளை பார்த்து தலையை மட்டும் லேசா ஆட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். போயா அவளுக்கு அடிபட்டப்போ வென்சுவோட கர்ச்சீஃப் ஒண்ணு கொடுத்தான்ல அத பத்திரமா வச்சிட்டு இருக்கா. 5 மாசம் அப்படியே ஓடி போயிடுது. போயா அந்த ஃபேமிலியோட ரொம்பவே மிங்கிள் ஆயிடுறா. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு வென்சு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாரான்னு சொல்ல போயாவும் ஹாப்பி ஆயிடுறா. நேரா வென்சுவோட அம்மா அப்பா கிட்ட போய் அவ நிக்கிறா. ஆனா அந்த நேரம் பார்த்து ஆளுங்க எக்கச்சக்கமா உள்ள வந்துடுறாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, எல்லாரையும் புடிச்சு ஜெயில போட போறோம் அப்படின்னு சொல்ல வென்சுவோட அப்பா மாட்டிக்கிறாரு. ஆனா வென்சுவோட அம்மா உள்ள வந்து எல்லா வேலைக்காரங்களுக்கும் காசு பிரிச்சு கொடுத்து இங்க இருந்து எல்லாரும் எப்படியாவது ஓடி போயிடுங்கன்னு சொல்ல போயா பாக்குறா. மேடம் நான் எங்க போவேன், உங்க பொண்ணு வேற இருக்கா, நான் அவளை கூட்டு போய் பாத்துக்கிறேன், என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு மீஷாவை கூப்பிட அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து பத்திரமா இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு மீஷா கதற அவங்க அம்மா 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. போயா நேரா கூட்டு போயிட்டு மீஷாவை அவங்க அக்கா வீட்டுல விடுறதுக்காக போறா. ஆனா அவங்க அக்கா வீட்டுல அந்த மாமியார் வீட்டுல கொஞ்சம் கூட கதவை கூட திறக்கல. அதெல்லாம் யாரையும் சேர்த்துக்க முடியாது, உங்க குடும்பத்து பேரே கேட்டு கிடக்கு, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. போயா மீஷாவை கூட்டிட்டு நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா ஒரு பையன் சிரிச்சுட்டே வரான். தாஜி அவன் பேரு, ரொம்ப அப்பாவியா நல்ல பையனா இருக்கான். என்ன மேடம் உங்களுக்கு போறதுக்கு வீடு எதுவும் இல்லையா என்ன, என் கூட வாங்கன்னு தாஜி வீட்டுக்கு கூட்டு போறான். இது எங்களோட வீடுதான், வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம், இங்க நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இந்த வீடை நாங்களே வாடகைக்கு எடுத்துக்கிறோம், நான் வேலை பார்த்து இந்த காசெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு போயா தாஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. மீஷா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. போயா பாத்துட்டு ஒன்னும் இல்ல உனக்கு, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வரைய நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல மீஷா கொஞ்சம் ஹாப்பியா தூங்க ஆரம்பிக்கிறா. இங்க போயா போயிட்டு கொஞ்சமா தெரிஞ்ச சமையல் எல்லாம் பண்ணி அவங்க எல்லாருக்கும் வித்து கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிக்கிறா. வென்சுவோட குடும்பத்தை பத்தி தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. வென்சுவோட குடும்பத்துல எல்லாரும் ஜெயில இருக்காங்க. வென்சு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. போயாக்கு ஜெயில இருக்கிற விஷயம் தெரியுது. போயா வேகமா மீஷாவை கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவை ஜெயில பாக்குறதுக்கு போறா. என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோமா, என் உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என் பொண்ணை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல நீங்க இங்கே இருங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயா வெளியே வரா. அப்போ இந்த பிரின்சஸ் இருக்காளே விளக்கு திருவிழா அன்னைக்கு இங்க பாரு ஒரு புது பையனை புடிச்சிருக்கா பிரின்சஸ் செட்டப்பா வச்சிருக்கிறதுக்கு, அவனை டாய் பாயா யூஸ் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் விளையாடிட்டு இருக்கா பாருன்னு சொல்ல அந்த பக்கமா போற போயாவும் மீஷாவும் எட்டி பாக்குறாங்க. பிரின்சஸ் யார புடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா பிரின்சஸோட மடியில அங்க படுத்துட்டு இருக்கிறது நம்ம வென்சு தான். அவனை மடியில படுக்க வச்சுட்டு வேணும்னே எல்லாரும் பாக்குற மாதிரி அவனை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா வென்சு நேரா அந்த பக்கமா திரும்பி போயா மீஷா 2 பேரையுமே பாத்துட்டான். மீஷா இது என் அண்ணன் தானே அப்படின்னு கேட்க இல்ல உன் அண்ணன் இல்ல அப்படின்னு போயா நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. மீஷா எங்க தப்பா எடுத்துக்குவாளோ அண்ணனை பத்தி அப்படின்னு இனிமே அண்ணன் கிட்ட பேச வேண்டாம், அவனை பேச்சையே எடுக்காதன்னு போயா சொல்ல அங்க வென்சு அவங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கான். இது இவ்வளவு கோவமா இருக்கதை கேட்டுட்டு பேச்சே கேட்காம போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் மீஷா என் அண்ணனை பத்தி அப்பெல்லாம் பேசாதீங்க பிளீஸ், அவனுக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த டாய் பாயா இளவரசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மினிஸ்டருங்க எல்லாம் கூட என்னது எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின இந்த பையனை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன கேவலம்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க போயா அன்னைக்கு கோவிலுக்கு உனக்கு வந்திருக்கா. அங்க வந்ததுமே அவளோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என் அம்மா என்ன பண்றாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா வென்சோ போற மாதிரி இருக்கு. வென்சோ மாதிரி இருக்கே அப்படின்னு போயா பின்னாடியே தேடிட்டு ஓடுறா. யாரும் பிடிச்சு வாயை மூடி ஓலிய வைக்கிறாங்க. பார்த்தா அங்க வென்சு தான் நிக்கிறான். வென்சு வந்திருக்கிறது போயான்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க நான் இங்க டாய் பாயா இருக்கிறதால தான் என் அம்மா அப்பா உயிரோட இருக்கிறாங்க, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல, என் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் அப்புறமா உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு வென்சு கிளம்புறான். போயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பாக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல
அட்லீஸ்ட் அவங்க உயிரோடையாவது இருக்காங்களே அப்படின்னு வென்சு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா ஆப்போசிட்ல இளவரசி வந்துட்டு இருக்கா. இப்ப பார்த்தா இளவரசி என்னை இவனை செஞ்சு தப்பா நினைச்சு வென்சுவை கொன்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு போயாக்கு தெரியுது. போயா வேகமா வென்சுவை அடிச்சுட்டு, ஏண்டா நான் வீட்டுல வேலைக்காரியா இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி வாக்கு கொடுத்துட்டு இளவரசி கூட சுத்திக்கிட்டு இருக்கியான்னு பலார்னு அறைகிறா. இளவரசி பாத்துடுறா. என்னது, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்ததா? அப்ப நீ உயிரோட இருக்க கூடாது, இவளை கொன்று வென்சு அப்படின்னு சொல்ல வென்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து பட்டத்து இளவரசர் யாரோ இருப்பாங்க போல. அதாவது இந்த இளவரசிக்கு 2 அண்ணனுங்க இருந்திருக்காங்க. அதுல ஒரு அண்ணன் பார்டர்ல இருக்கான், இங்க ஒரு அண்ணன் சாமியாரா இருக்கான். அவன் கூப்பிட்டு அந்த 2 பேரையும் விட்டுரு, இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாதன்னு சொல்ல, ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க நான் விட்டுறேன் அப்படின்னு அங்க இருந்து போயாவ போனா போதுன்னு தப்பிக்க விட்டுறா. வென்சுவ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, என்னப்பா உன் கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா அப்படின்னு இளவரசி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அப்படிலாம் இல்ல மேடம் அப்படின்னு அவன் அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் வாழ்க்கையில நான் மட்டும்தான் பொண்ணுன்னு இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது புரியுதா அப்படின்னு இளவரசி வென்சுவ சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இங்க போயா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தாச்சி வீடு வாடகை கொடுத்தான்ல அந்த பையன் வரான். எங்க ஹோட்டல்ல நாங்க சாப்பாடு புதுசா ஒண்ணு செஞ்சிருக்கோம், உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தாச்சி உன் ட்ரெஸ் ஏன் கிழிஞ்சிருக்கு, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் தச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறா. தாச்சிக்கு இவ மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிக்குது, வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம போயா மறுபடியும் மீஷாவை கூட்டிட்டு ஜெயில இருக்கிற அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கோம், போயா அக்கா வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நானும் இப்ப ஸ்கூலுக்கு போறேம்மா அப்படின்னு மீஷா ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலைம்மா, நீயாவது எனக்கு இருக்க, நீயுமே எங்க அம்மா அப்பானே கூப்பிடு அப்படின்னு அங்க 2 பேரும் சொல்ல, அம்மா அப்பா வேண்டாம், நான் எனக்கு அம்மா இருக்காங்க, அதனால அவங்க 2 பேரையும் அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. என் பையன் என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்துறா. ஏன்னா தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. என் பையன் எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, வென்சு இதெல்லாம் வெளியே இருந்து கேக்குறான். இதுக்கும் மேல அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பாக்காமலே அங்க இருந்து கிளம்பிடுறான். போயா மறுபடியும் மீஷாவை தூங்க வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு வெளியே வந்து நிக்கிறா. தூக்கம் வராம அன்னைக்கு விளக்கு திருவிழாமா குடும்பமா சேர்ந்து கொண்டாடுற நாளாம். வென்சு அன்னைக்கு போயாவோட வீட்டு வாசல் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேக்குதேன்னு இவன் வெளியே போய் எட்டி பார்க்க வென்சு தான் குடிச்சிட்டு இருக்கான். போயா, எல்லாரும் சிவப்பு நூல் கட்டிருக்கீங்க குடும்பத்துல, ஜெயிலுக்கு போய் அம்மா அப்பா கூட கட்டி விட்டுருக்க, எனக்கு கையில யாருமே கட்டி விடுறதுக்கு இல்ல, எனக்கு குடும்பமே இல்லையா அப்படின்னு கேட்க, போயா இவனை பார்த்து நொந்து போயிடுறா. வேக வேகமா அவ கையில இருக்கிற அந்த சிவப்பு நூல் எடுத்து, உனக்கு யாரு குடும்பம் இல்லைன்னு சொன்னது, நான் இருக்கேன்ல அப்படின்னு அவனோட கையில கட்டி விட்டுடுறா. நீ வா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நேரா வென்சுவ உள்ள கூட்டு போறா. வென்சுவ பக்கத்துல உட்கார வச்சுட்டு கையில என்னது அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்க, டாய் பாய்னா உனக்கு என்னன்னு தெரியும்ல, இளவரசி அவ சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ணுவா, நான் ரொம்ப கேவலமான பிறவி ஆயிட்டேன், நீ இப்ப மருந்து போட்டு விட்டா கூட நாளைக்கு மறுபடியும் எனக்கு காயம் தான் வரும் அப்படின்னு வென்சு சொல்ல, போயாக்கு இவனை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு மருந்து போட்டுட்டு இருக்கா. என் அம்மா அப்பா கிட்ட என் முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் என் வாழ்க்கையில வாழ்றதுக்கு தகுதியே இல்ல, எங்கேயாவது போய் நான் சாக போறேன், அம்மா அப்பா ஜெயில இருந்து வந்தோடனே இறந்துருவேன்னு சொல்ல, போயா கையில இருக்கிற கப் எடுத்து வேகமா இவன் மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறா. அறிவில்ல உனக்கு, உன் அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக, அது மட்டும் இல்லாம நிறைய பேரை காப்பாத்துறதுக்காக நீ இந்த வேலையை பாத்துட்டு இருக்க, இது நீ தெரிஞ்சு இல்ல விருப்பப்பட்டு பாக்கல, நீ கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரு உனக்கு குளிருது, நல்லபடியா இரு அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல போர்வை எடுத்து உன்னை போத்தி விட்டுட்டு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல, சரி ஓகே நான் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு வென்சு சொல்றான். வென்சுக்கு சமையெல்லாம் பண்ணி கொண்டு வந்து நம்ம போயா குடுக்குறா. இத சாப்பிடு, நான் சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காக வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா போயாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வென்சு கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. போயா அவனை தள்ளி விட, என்னை பார்த்து நீ அழுக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு வென்சு கேக்குறான். இல்ல அப்படின்னு போயா கத்துறா. அப்பதான் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவு. வென்சு பக்கத்துல வர மாதிரி இவ கனவு கண்டிருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வென்சு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல கனவு கண்டுட்டேன் அப்படின்னு போயா வழிய ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து நம்ம மீஷாவும் ஏஞ்சிடுறா. யாரோ வெளியே கதவை தட்டுற மாதிரி இருக்கு. வென்சு எட்டி கதவை திறக்கிறதுக்காக போறான். அங்க தாச்சி தான் வந்திருக்கான். வென்சுவை பார்த்ததுமே அண்ணா அப்படின்னு மீஷா ஓடி வர, ஓ இவங்களோட அண்ணன் போல அப்படின்னு தாச்சி நினைச்சுக்கிறான். நம்ம எல்லாம் என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்களா ஆக போறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல புதுசா ஒரு டிஷ் பண்ணோம், அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம உங்க தங்கச்சி இருக்காளே ரொம்ப நல்ல பொண்ணு போயா, என் ட்ரெஸ் கூட அவதான் ஸ்டிச் பண்ணா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வென்சுக்கு பொசசிவ்னஸ் ஆரம்பிக்குது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். பரவாயில்லையே உங்க அண்ணன் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு விவரம் புரியாம தாச்சி வேற பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம மீஷா ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இவளை வேணும்னே வம்பளுக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க சேர்ந்து ட்ரை பண்றாங்க. இதை தட்டி கேட்கறதுக்காக போயா அங்க வந்துடுறா. அங்க ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு தான் நம்ம மீஷாவை வம்பளுத்து இருக்கா. அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு உன் பொண்ணு அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீஷாவை பத்தி கேட்க ஆரம்பிக்க, மீஷா தங்கமான பொண்ணு, படிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சு கூட படிக்கிறதுக்கு வந்திருக்கா, அவ இங்க யாரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பே கிடையாது, உங்க பொண்ணுதான் இந்த வேலையை பாத்துருக்கணும்னு போயா எதிர்த்து பேசிடுறா. உடனே அந்த ஆளு இதெல்லாம் பொண்ணே கிடையாது, பேயா இருக்கும் போலன்னு அவர் பொண்ணு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப போயாவ உங்களை வந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாங்க, வாங்க இத ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல போயாவும் அதே மாதிரி கிளம்பி போறா. அந்த ஹெட் மாஸ்டர் வேற யாரும் இல்ல, இந்த பிரின்சஸ் இருக்கால அவதான். அங்க போயிட்டு மறுபடியும் எவ்வளவு கேவலமா நம்ம வென்சுவை நடத்த முடியுமோ அவன் வாயை திறக்க வச்சு அவன் மேல ஒயின் எல்லாம் கொட்டிட்டு இருக்கான் அந்த பிரின்சஸ். இங்க வென்சு நேரா போயா வரத பாக்குறான். அவனுக்கு பயங்கரமா அவமானமா இருக்கு. ஏன் நின்னுட்டு இருக்கான். போயாவே அழுதுடுறான் அவனோட நிலைமைய பாத்துட்டு. பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு நீ வந்து இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ கொஞ்சமாவது அடக்கி வாசிச்ச அப்படின்னா போனா போதுன்னு மீஷா இருக்காளே அவளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீ இன்னைக்கு ஒரு கேம்ல கலந்துக்கணும், இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சுனா பாக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்லிங் ஷாட் இருக்கும்ல அதை கொடுத்து பறவை ரெண்ட பறக்க விட்டு இத ரெண்டு அடிச்சுரு, அடிச்சத பறவைங்களோட கீழே விழுந்துருச்சுன்னா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்ல போயா பாக்குறா. ஸ்லிங் ஷாட்ல நான் எத்தனையோ தடவை மாங்காய் அடிச்சு ஊருக்குள்ள மாட்டிருக்கேன்னு இந்த பிரின்சஸ்க்கு தெரியாது அப்படின்னு வேகமா எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பறவையுமே கீழே விழுந்துருது. சோ பிரின்சஸால இப்ப போயாவை ஒண்ணும் பண்ண முடியல. வென்சும் கொஞ்சம் நிம்மதியாய் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு போயாவை சொல்லிட்டு வேணும்னே இந்த பிரின்சஸ் நம்ம வென்சு கிட்ட போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு போயாவை வெறுப்பேத்திட்டு இருக்கா. போயா அங்க இருந்து சோகமா கிளம்பிடுறா. வென்சுவை பாத்துட்டு என் மூடு இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு அந்த பிரின்சஸ் கத்த ஆரம்பிக்கிறா. வென்சு எதை பத்தியும் பேசாம அமைதியா இருக்கான். போயா போறவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. வெளியே மீஷாவும் தாச்சியும் நின்னுட்டு இருக்காங்க. போயா போய் மயங்கியே விழுந்துடுறா. இது சரிப்பட்டு வராது, கொஞ்சமாவது காசு சேர்க்கணும் அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இந்த பிரின்சஸ் அடுத்து வேற ஏதோ ஒரு பையனோட கூத்தடிச்சிட்டு இருக்க வென்சு பாக்குறான். இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்ட, கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் உன பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போயா யோசிச்சுட்டே இருக்கவ அவளுக்கு நல்லா நீச்சல் வருமா, அதனால அடுத்த நாள் தாச்சியை பார்த்து கொஞ்ச நாள் நான் கடலுக்கு போயிட்டு வர போறேன், அது வரை என் தங்கச்சியை பாத்துக்கிறியா, உங்க அம்மா பாத்துக்க சொல்றியா அப்படின்னு கேட்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரா அங்க இருந்து கிளம்பி நம்ம போயா இருக்காளே கடலுக்கு போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் தாச்சி வீட்டுல வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்கான் பறவைக்கு. அந்த இடத்துக்கு நம்ம வென்சு வரான். அடடா மச்சான் வாங்க நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இவன் வேகமா போய் பல்ல காட்ட எங்க வந்து போயா போனா அப்படின்னு கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே வென்சு கேக்குறான். கடலுக்கு போயிருக்கா, சீக்கிரமா திரும்பி வந்துருவா, எப்ப திரும்பி வருவான்னு தெரியாது, ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்துருவான்னு சொல்ல ஒரு பொண்ணை போய் தனியா கடலுக்கு அனுப்பியிருக்க, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு திட்டிக்கிட்டே வென்சு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா போயா போட்டுக்கு போறவ எப்படி முத்தெடுக்கிறது, எவ்வளவு நல்ல முத்த கண்டுபிடிக்கிறது, எப்படி விக்கிறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இங்க வென்சு அவளுக்காக அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க போயா நிறைய காசு சேர்த்துட்டு இருக்கா. ஒரு தடவை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு மயங்கி கூட விழுந்துட்டா. ஆனா அப்படியே 55 நாள் ஓடி போயிடுது. போயா மறுபடியும் திரும்ப வந்துட்டா. மீஷாவை பாக்குறா. ஹை அக்கா அப்படின்னு மீஷா கட்டி பிடிச்சுக்க, உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தாச்சியும் அங்க வந்துடுறான். டேய் உனக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. உங்க அண்ணன் கூட இங்க வந்தாரு அப்படின்னு தாச்சி சொல்ல யாரு வென்சுவா அப்படின்னு கேட்டுட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு ஒரு ரெட் கலர் ரிப்பனை வாங்கி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல கட்டி விட்டுறா. அதாவது நான் வந்துட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி. இங்க அந்த பிரின்சஸ் கூட போட்ல நம்ம வென்சு போய்கிட்டு இருக்கான். லைட்டா வெளியே எட்டி பார்க்கும் போது போயா ஓடுறது தெரிஞ்சிருது. பிரின்சஸ் கிட்ட உங்களுக்கு நான் வந்து டிரெஸ் தச்சிருக்கோம்ல அதை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வென்சு வேகமா கிளம்பி வந்து அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறான். போயாவும் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. வென்சு வேகமா ஓடி வந்து போயாவை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம சீக்கிரமா அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்ல, அப்பதான் கொஞ்சமாவது நம்ம தப்பிச்சு வர முடியும், உனக்கும் காசு கொண்டு வந்திருக்கேன், இத வச்சுக்கோன்னு போயா கொடுக்க உன் காசை நான் எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு வென்சு கேக்குறான். அப்பதான் நீ உனக்குன்னு ஏதாவது வாங்கிக்க முடியும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு போயா கொடுக்குறா. இங்க நம்ம போயாவும் தாச்சியும் சேர்ந்து ஒரு புது ஹோட்டல் பெருசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. இத ஆப்போசிட்ல இருந்து நம்ம வென்சு பாத்துட்டு இருக்கான். அவன் நல்லா இருந்தா சரி அப்படின்னு. இந்த ஹோட்டலுக்கு பேரே நம்ம வென்சு கிட்டதான் வாங்கி போயா எழுதிட்டு வந்திருக்கா. அந்த பேரையே இப்ப செதுக்கி நேம் போர்டா மாட்டியும் விட்டுருக்கா. இங்க மறுபடியும் இந்த பிரின்சஸ் வென்சுவை கூப்பிட்டு ஆமா என் தம்பி இருக்கானே அதான் கிரவுன் பிரின்ஸ், அவன் எப்ப வேணா வரலாம், அவன் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்க நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வென்சு வேணும்னே இவளுக்கு தப்பான ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் ஓபனிங் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போயா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. வென்சுவல உள்ள பாக்குறதுக்காக வரான். வென்சுவை பார்த்ததுமே போயா ஹாப்பி ஆயிடுறா. என்னாச்சு உங்க ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு வந்தேன் மேடம், எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமா அப்படின்னு வென்சு கேட்க உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு போயா ஓடி போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரா. வென்சுக்கு சாப்பிட்டதும் முகம் லைட்டா மாறுது. தப்பா ஏதாவது போட்டேனா அப்படின்னு போயா அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட வென்சுவல பார்த்து சிரிக்கிறான். உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு. இது எங்க அம்மா செய்யற மாதிரியே இருக்குன்னு சொல்ல உங்க அம்மா கிட்டதான் ரெசிபி வாங்கினேன், உங்க அம்மா சூப்பர் சூப்பர் டிஷ்ஷுக்கு நிறைய ரெசிபி வச்சிருக்காங்க, அதை வச்சே ஹோட்டல்ல முன்னேற்ற போறேன், நீங்க டெய்லி வரணும், என் கையால சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு போயா சொல்லிடுறா. வென்சு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம போயாவோட கடைக்கு போயாவோட அந்த சொந்த அண்ணன் இருக்கானே அவன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். போயாவை பார்த்துட்டு என்னடி நீதான் ஓனரா, காசு கொடு, சொந்த அப்பா அங்க கஷ்டப்பட்டு
இருக்காரு, காசு கொடுக்காம ஹோட்டல் வச்சுட்டு ஜாலியா இருக்கியான்னு கேட்க போயா கடுப்பாயிட்டு வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டுறா. போயா அன்னைக்கு நைட்டு சோகமா நின்னுட்டு இருக்கா அவங்க அண்ணனை நினைச்சு. அப்ப கரெக்டா வென்சு வந்துடுறான். என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு போயா அவங்க அண்ணன் வந்த கதையை சொல்றா. நான் ஏதாவது பண்ணவா அப்படின்னு கேட்க இப்போதைக்கு நானே பாத்துக்கிறேன், பிரச்சனைனா சொல்றேன் அப்படின்னு போயா நீங்க போய் ஓரமா உட்காருங்க, நான் போய் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு கிளம்பி உள்ள போறா. வென்சு உட்கார்ந்த இடத்துல அப்படியே தூங்கிடுறான். அப்ப வர போயாவோட அண்ணன் அவளுக்கே தெரியாம ஒரு காசு கொஞ்சத்தை திருடிட்டு போயிடுறான். அங்க வென்சுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயா பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. இங்க அடுத்த நாள் இளவரசி கூட நம்ம வென்சு பின்னாடியே போயிட்டு இருக்க. அப்ப போயாவோட அண்ணன் பாத்துட்டான். அங்க பாத்தியா இளவரசியும் டாய் பாயும் போயிட்டு இருக்காங்கன்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்க, ஓ இதான் கதையா, அவன்கிட்டயா என் தங்கச்சி அவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருந்தா, எப்படி இதை வச்சு நான் வேலை வாங்குறேன் பாருன்னு பல்ல காட்டிக்கிட்டே மறுபடியும் அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க வென்சு வெளியே நின்னுட்டு இருக்கான். அப்போ உங்க கிரவுன் பிரின்ஸ கொன்னுட்டீங்கன்னா நீங்க வந்து ராணி ஆயிடலாம், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு பக்கத்து நாட்டு சேர்ந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வென்சு காதுல வாங்கிட்டு இருக்கான். மறுபடியும் அன்னைக்கு மதியானம் போயாவோட அண்ணன் வந்துட்டு அங்க இருக்கிற காசெல்லாம் திருட ஆரம்பிக்க, அங்க வேலை பாக்குற பொண்ணு நம்ம தாச்சி போயான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. நீ தான் அந்த காசை திருடுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஒழுங்கு மரியாதையா குடுக்கறியா இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு காசை புடிங்கிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. ஆனாலும் இவன் அடங்க மாட்டான், நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு போயா முடிவு பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த பிரின்சஸ் பாக்குறா. எல்லாருமே இந்த பிரின்சஸ் வந்து டாய் பாய் எல்லாம் வச்சுட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் அதாவது கிரவுன் பிரின்ஸையே கொல்றதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு பரவி கிடக்கு நியூஸ். இந்த நியூஸை யாரு வெளியே பரப்புனது அப்படின்னு நேரா அந்த பிரின்சஸ் வென்சுவை பாக்குறா. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரின்சஸ்க்கும் சந்தேகப்படுறதுக்கு வேற வழி இல்ல, அதனால விட்டுடுறா. வேகமா நம்ம போயாவை பாக்குறதுக்கு வென்சு வரான். உங்க அண்ணன் ரொம்ப பிரச்சனை பண்ணான்னு அன்னைக்கு கேள்விப்பட்டேன், நான் அவனை பாத்துக்கிறேன், நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு அவளை வர வச்சு நான் சொல்ற மாதிரி பண்ணு புரியுதா அப்படின்னு சொல்ல, நீங்க எது சொன்னாலும் பண்ற அப்படின்னு போயா சொல்லிடுறா. அடுத்த நாள் காலைல போயா அவங்க அண்ணனை கூட்டிட்டு வென்சு சொன்ன ஹோட்டலுக்கு வந்துட்டு, இங்க பாரு ஏன் ஹோட்டலோட இது கிடையாது, அந்த இளவரசியோட அந்த டாய் பாய் இருக்கான்ல வென்சு அவனோடது, நான் அவன் கிட்ட வேலை மட்டும் தான் பாக்குறேன், ஆனா இளவரசி நினைச்சா நீயே கூட தனியா அப்படி ஒரு ஹோட்டல் வைக்க முடியும், இளவரசிக்கு ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அப்படியா நான் என்ன பண்ணணும் நம்ம பின்னாடியே பல்ல காட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வென்சு வரான். நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு டீயை சர்வ் பண்ணிட்டு அவங்க காலை பிடிச்சு விடு, அப்புறம் கண்டிப்பா அவன் அழகுல மயங்கி உன்னையும் கூட சேர்த்துக்குவாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதானே நான் போறேன் அப்படின்னு இந்த பையன் நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இளவரசியோட காலை பிடிக்கிறான். இளவரசி பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிருப்ப, இவனை வெளியே போட்டு 4 மிதிங்க அப்படின்னு சொல்ல, நேரா அவனை கூட்டு போயிட்டு நல்லா அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணன் பாக்குறான். வெளியே வென்சுவும் போயாவும் நிக்கிறத பாத்துட்டு, உங்க 2 பேரையும் விட மாட்டேன்டா, பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கான். அன்னைக்கு வென்சு போயா 2 பேரும் மீட் பண்றாங்க. போயா வென்சுவையே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. என் மூஞ்சில இன்னைக்கு என்ன இருக்குன்னு கேட்க, எவ்வளவு திருட்டுத்தனமான ஒரு பிளான், உங்களை போய் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. வென்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நீ ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்ல தானே அப்படின்னு கேக்குறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, நான் ஹாப்பியா தானே இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம வென்சு போயாக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வரான். அங்க ஒரு சில்வர் பேங்கிள் இருக்கு, ரொம்ப சிம்பிளா எலிகென்ட்டா இருக்கு, இது போதும் எனக்கு அப்படின்னு அதை வாங்கிட்டு அவளுக்கு ஏதாவது லெட்டர் எழுதி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வென்சு எழுத ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து பிரின்சஸ் உள்ள வந்துடுறா. என்ன எழுதுற அப்படின்னு கேட்டுட்டு, எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து நான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்க அப்பாக்கு டைபாய்டு ஃபீவர் வந்து சாக கிடக்குறாரு, செத்தா பரவாயில்லையான்னு கேட்க, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க வென்சு கால்ல விழுந்துட்டு இருக்கான். காப்பாத்தணுமா, அப்ப சரி, அப்ப உனக்கு இருக்கிற எல்லா சொந்தத்தையும் விட்டு எல்லா மனசுல இருக்கிற காதலையும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிரின்சஸ் கிளம்பி போயிடுறா. அது அந்த கிஃப்ட் பாக்ஸ பாத்துட்டே போயிட்டு இருக்கா. இங்க போயா கிட்ட மறுபடியும் தாச்சி புது டிஷ் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்காக தான், சாப்பிட்டு பாரு, இன்னைக்கு வந்து திருவிழா நடக்குது நம்ம ஊர்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா அப்படின்னு தாச்சி கேக்குறதுக்குள்ள அவங்க அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருது. மீஷாவை கூட்டிட்டு வேகமா பாக்க வரா. ஆளுங்க உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. போயாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வென்சு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வர, வென்சு வண்டில இருந்து இறங்கி வரான். இனிமே என் பின்னாடி வராத, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கும் என் அம்மா அப்பாக்கும் கூட எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் நிம்மதியா வாழ்க்கையை வாழணும்னு பாக்குறேன், என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வென்சு அங்க இருந்து போயிடுறான். போயாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போறவ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போறவல ஒரு வண்டியில மோதி டக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. தண்ணிக்குள்ள விழுந்த போயாவை காப்பாத்துறாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. பார்த்தா வென்சு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சிட்ட அப்படின்னு போயா அவனை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இருக்கிறது வென்சுவே கிடையாது, தாச்சி. தாச்சி திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இங்க வென்சு பேசிட்டு போனால பிரின்சஸ் கூட உட்காந்து வண்டியில போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீ ஏதோ வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேங்கிறதால உங்க அம்மாவையும் அப்பாவையும் போனா போதுன்னு காப்பாத்துற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க தாச்சியும் நம்ம போயா கிட்ட வலிஞ்சிட்டு, நீ வந்து உட்காரு, முதல்ல சாப்பிடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த பிரின்சஸ் கூட எல்லாம் உன்னால எப்படி மோத முடியும், அவகிட்ட வந்து ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்ல, ஆமால அந்த பிரின்சஸ் கூட என்னால மோத முடியாது அப்படின்னு போயா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு விளக்கு
திருவிழாக்கு அக்கா ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் விளக்குல எழுதி பறக்க விடுறேன், கடவுள் அப்ப நிறைவேற்றுவாருன்னு சொல்ல எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு போயா சொல்லிடுறா. சரி அண்ணா எப்ப வருவாரு அப்படின்னு மீஷா கேட்க, உங்க அண்ணன் இப்போதைக்கு வரமாட்டாரு, அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயா சொல்லிடுறா. மீஷா இன்னும் சோகமாயிடுறா. அடுத்து ஒரு விளக்கை ஏத்தி பறக்க விட்டுட்டு நம்ம மீஷா வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த தூரமா இருந்து நம்ம வென்சு பாத்துட்டு இருக்கான். இனிமே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு. இங்க எல்லா மினிஸ்டர்ஸும் வராங்க. எதுக்காக? இன்னும் நம்ம பட்டத்து இளவரசர் வரவே இல்ல, ராஜா இறந்து போயிருக்காரு, இளவரசி எதுக்காக நம்மள கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வர பிரின்சஸ் வரா. இவ ஏற்கனவே டாய் பாய் எல்லாம் வச்சுட்டு கேவலமா சுத்துறதால எந்த மினிஸ்டருக்கும் இவன் மேல கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே கிடையாது. இன்னில இருந்து நான் ராணியா பொறுப்பேத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, தப்பு தப்பா பேசாதீங்கன்னு மினிஸ்டர்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவ கூட இருக்கிற ஒரு பையன் எல்லாரையும் அடிச்சு விரட்டுறான். அப்படிலாம் யாரும் பக்கத்துல வரக்கூடாது, தள்ளி நின்னு பேசுங்க அப்படின்னு. யாராவது எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களை இப்பவே கொன்னுடுவேன் அப்படின்னு இந்த பிரின்சஸ் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எதை பத்தியும் கண்டுக்காம நம்ம போயா அவளோட ஹோட்டல் வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. இங்க பிரின்சஸ் யாரும் தனக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு கோபத்துல வெளியே வர, நம்ம வென்சு கையில வச்சுட்டே ஒரு பேங்கிள் வாங்கினால அதை வச்சுட்டு இருந்திருக்கான். அதை கீழே விழுந்திருக்கு. பிரின்சஸ் பார்த்துட்டு இன்னும் நீ முழுசா மறக்கல, இந்த பேங்கிள் அவளுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு அந்த பேங்கிள ரெண்டா உடைச்சு ஆத்துல போட்டுட்டு இனிமே உனக்கு அவ கிடையாது அப்படின்னு கிளம்பி போயிடுறா. நம்ம வென்சு வேகமா தண்ணிக்குள்ள இறங்கிடுறான். நைட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். அந்த பேங்கிள் ரெண்டும் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு தேடி தேடி ஒரு வழியா அந்த பேங்கிள எடுத்துடுறான். நான் இப்ப அவ கூட சேராம இருக்கலாம், செத்து போனதுக்கு அப்புறம் அவ ஆத்மா அவ கூட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இங்க இவன் இவ்வளவு தூரம் முழுசா ஒத்துக்கிட்டான், இனிமே திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டதால வென்சுவோட அம்மாவை அப்பாவே ரிலீஸ் பண்றதுக்கு அந்த பிரின்சஸ் சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரிலீஸ் ஆகி வராங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. போயாவையும் நம்ம மீஷாவையும் பாக்குறாங்க. அம்மா எங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு இடம் கொடுமா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க நீங்க கொடுத்த வாழ்க்கை தான் இது, இல்லன்னா நான் எப்பயோ வேலைக்காரியா செத்து போயிருப்பேன், நீங்க என்ன இப்படி கேட்க கூடாது, நான் உங்களை அங்கிள் ஆண்டின்னு வேற சொல்லிட்டேன், இனிமே நம்ம வீடு நம்மளாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு போயா சொல்றா. மீஷா அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து உள்ள போக, அப்பாடா அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஆனா இங்க அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம போயாக்கு தோணுது. தாச்சி கிட்ட சொல்றா, இப்பதான் அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கல்ல, ஹோட்டல்ல பாத்துக்கிறதுக்கும் நாங்க இருக்கோம், போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வேற வருது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்டா, அம்மாக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு தாச்சிட்ட சொல்லி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க அந்த பிரின்சஸ் மறுபடியும் வரா. இன்னும் மிலிட்டரி பவர் எல்லாம் தன்னோட கைக்குள்ள எடுத்துட்டு வரா. இதுக்கும் மேல நான் மகாராணி அவரதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு பிரின்சஸ் சொல்ல, அப்போ ஒரு மினிஸ்டர் எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா கையில வச்சிட்டு இருக்க வாளை வச்சு வென்சுவே அவரை அட்டாக் பண்ணிடுறான். இங்க இருந்து கூட்டு போங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வென்சு சிக்னல் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த மினிஸ்டருக்கும் வென்சுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல. இங்க போயா அவங்க அம்மாவோட பாக்கத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. வந்துட்டு எங்க அம்மா எங்க அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்க, அம்மாவா அவங்க எல்லாம் செத்து போய் பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவோட நினைவு பலகைதான் இருக்கு. அதை பார்த்துட்டு போயா ஆள ஆரம்பிக்கிறா. அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து போயாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க தாண்டி அம்மா எழுதின மாதிரி லெட்டர் எழுதணும், ஹோட்டல் வச்சுட்டா பெரிய ஆள்னு நினைப்பா, ரொம்ப பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. போயா கடுப்பாயிட்டு இப்ப உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா இப்ப இன்னொரு பக்கம் அந்த பிரின்சஸ் இருக்காளே, அவ உள்ள வரா. ராஜா இறந்து போயிட்டாருன்னு சொன்னால, ஆனா அது எல்லாமே போய் ராஜா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இவர் இப்படி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளேயே விஷயத்தை தெரியாம வச்சிருக்க வரைதான் நமக்கு வந்து பதவி கிடைக்கும். இன்னும் கிரவுன் பிரின்ஸ் வரலங்கிறதால இந்த ஒட்டுமொத்த பதவியும் நமக்கு தான் அப்படின்னு பிரின்சஸ் நேரா வென்சு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பாதையில யார் வந்தாலும் அவங்கள விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு வென்சு சொல்றான். இங்க போயா இப்ப உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டால, அப்ப ஆளுங்க எல்லாம் உள்ள வராங்க. பார்த்தா அந்த ஏரியா போலீஸ்க்கு எல்லாம் ஏற்கனவே தகவல் கொடுத்து அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பத்தி உங்க அரெஸ்ட் பண்றதுக்காக தான் கூட்டு வரவே சொல்லிருப்பா போல. போயா சொன்னதுமே அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. போயா அவங்க அம்மாக்கு, அம்மா நீ இப்பயாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன், உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன், ஆனா நீ என் கூட இல்லையேமா அப்படின்னு போயா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவையும் அண்ணனையும் ஜெயில புடிச்சு போட்டுடுறாங்க. போயா அங்க இருந்து நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க நம்ம வென்சு இந்த பிரின்சஸ கொஞ்ச நேரம் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்ல மருந்த கலந்துட்டு கையில இருந்து வலையில எடுத்து பாத்துட்டு இருக்கான். போயா நீ வெயிட் பண்ணு, என்னால முடிஞ்ச வரையும் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வென்சு நேரா போயிட்டு பிரின்சஸ் கிட்ட, இந்த சூப்பை குடிங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க, நீங்க அப்பையில இருந்தே வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்ல, என்னை பத்தி உனக்கு தான் அக்கறை இருக்கு அப்படின்னு பிரின்சஸ் சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறா. குடிச்சதுமே தூங்கி விழுந்துடுறா. அடுத்து நேரா நம்ம ராஜா கிட்ட, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குல்ல அவருக்கு, அவர்கிட்ட வென்சு போறான் ராஜா உத்தரவை எழுதி வாங்குறதுக்காக. இங்க போயா மறுபடியும் ஊருக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க பேசிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் பாத்தியா இருக்கிற கோபத்துல டாய் பாயா இத்தனை நாள் ஒரு பையனை வச்சிட்டு இருந்தால, அவனை கொல்ல போறாளாம், ஏதோ அந்த பையன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்ல போயா ஷாக் ஆயிடுறா. இப்பவே ஊருக்குள்ள போகணும், வென்சுக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது காப்பாத்தணும், என்ன ஒரு தடவை அவன் காப்பாத்தினா, இப்ப நான் காப்பாத்தணும்னு கிளம்பி போறா. போயா ஊருக்குள்ள போகும்போதே அங்க வென்சுவை கட்டி ஊர்வலமா ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு எடுத்துட்டு வராங்க. வென்சு மேல கிடைக்கிறதெல்லாம் சில பேர் அடிச்சிட்டு வேற இருக்காங்க. அங்க வென்சு தாச்சி 2 பேருமே பாத்துடுறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு. ஆனா வென்சு நேரா போயாவை பாத்துடுறான். அவனுக்கு மனசுக்கு
ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா வேற யாரோ ஒருத்தங்க நம்ம வென்சு காதுல வேற வந்து ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க கூட்டத்தோட கூட்டமா. ஆனா இங்க வென்சுக்கு வேண்டியவங்க யாரோ ஒருத்தங்க நம்ம போயாவை கூட்டு போறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார்ல, நம்ம வென்சு கூட குத்துற மாதிரி குத்துனானே, அந்த மினிஸ்டரை வேணும்னே பார்த்து குத்திருக்கான். அந்த மினிஸ்டர் ரகசியமா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. போயாட்ட போயிட்டு, நீங்க பாருமா, நீ போய் எப்படியாவது வென்சுவை ரீச் பண்ணணும். அந்த ராஜ பத்திரம் எங்க இருக்கு, நம்ம பட்டத்து இளவரசன ராஜா சொல்லிருக்காரு, அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு அவன் கிட்ட கேட்டு கொண்டு வரணும். நீ மட்டும் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயா வேலைக்கார பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, இங்க பாருங்க என்ன வந்துட்டு பிரின்சஸ் தான் அமிச்சாங்க, என்ன உள்ள விடுங்க அப்படின்னு நேரா நம்ம வென்சு இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வென்சு சொல்ல, இங்க கண்ணை திறந்து பாரு, யார் வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு போயா சொல்றா. நீ எதுக்கு இங்க வந்திருக்க, இந்த பிரச்சனையில நீ ஏன் மாட்டின, இங்க இருந்து போயிடு அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கட்டை கழட்டி விடுறா போயா. வென்சுவால நிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லாம பொத்தனு கீழே விழுந்துடுறான். நான் உங்ககிட்ட நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு சொன்னது இல்ல, வேற வழி இல்லாம சொல்லிட்டேன் அப்படின்னு வென்சு சொல்ல, எனக்கு எல்லாமே அப்பயே புரிஞ்சுது, நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு போயா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அப்போ இந்த பிரின்சஸோட ஆளுங்க பிரின்சஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. நானும் போனா போது, நீ என் மேல லவ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பண்ணவே மாட்ட போல, இங்கே செத்து தொலை அப்படின்னு இந்த பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இப்ப சாகணும், என் கண்ணால பாக்கணும்னு பிரின்சஸ் சொல்லிட்டு வாழை கீழே போட உடனே நம்ம வென்சு பாக்குறான். நீயே என்ன கொன்னுடு அப்படின்னு போயா கையில கத்தியை கொடுத்துட்டு அவ கையாலேயே அப்படியே குத்திக்கிட்டு நம்ம போயாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போயா பாத்துட்டு அவனை மடியில போட்டுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. வென்சோ எந்திரி எந்திரி அப்படின்னு. பிரின்சஸ் பாக்குறா, அவனுக்கு அந்த காதல் கதை கிடைச்சிருக்கு, எனக்கு ஆனா கிடைக்கல, ஒரு பட்டிக்காட போய் அவன் லவ் பண்றான், என்ன லவ் பண்ணல அப்படின்னு அழுதுட்டே இந்த பிரின்சஸ் அங்கிருந்து போயிடுறா. போயா அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி மறுபடியும் அந்த மினிஸ்டரை போய் பார்த்து, ஊருக்கு வெளியே இருக்கிற வால்க்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுடுறா. ஏன்னா வென்சு இவளுக்கு கிஸ் பண்ற சாக்குல இவகிட்ட அந்த வெளியே இருக்கிற அந்த லெட்டரை பத்தி சொல்லிருக்கான், ராஜபத்திரத்தை பத்தி. இத சொல்லிட்டு அப்படியே அவன் மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போயா கண்ணு முழிச்சு பாக்குறா, அந்த மினிஸ்டர் இருக்காரு. ராஜபத்திரத்தை எடுத்துட்டோம், வென்சுக்கு எதுவுமே ஆகலமா, அவனோட வைட்டல் ஆர்கன்ஸ் மிஸ் ஆயிருச்சு, நீ குத்தும் போது லேசான இடத்துலதான் காயம் பட்டிருக்குன்னு சொல்ல, பழைய மாதிரியே வா அப்படின்னு போயா கேட்டுட்டு இருக்கா. வென்சு எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. போயா கையில பார்த்தா அந்த வாங்கினாலாம் வளையல், அது கூட அந்த பிரின்சஸ் உடைச்சு போட்டாலே அத மறுபடியும் ஒண்ணு சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வென்சு ரொம்ப உடம்பு முடியாம வந்து போயாவை பார்த்து அவ கையில போட்டு போயிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ இந்த பத்திரமும் வேற வந்துருச்சுங்கிறதால கிரவுன் பிரின்ஸ் உள்ள வந்துடுறாரு. கிரவுன் பிரின்ஸ் உள்ள வந்து ஃபுல்லா எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில எடுத்துக்கிறாரு. அங்க வென்சு வரான். இங்க பாரு பிரின்சஸ், நீ ரொம்ப ஆடிட்ட, இந்த அந்த விஷம் உனக்கு இருக்கு, இது குடிச்சிட்டு செத்து போயிரு, இதான் உனக்கு தான் ரொம்ப அழகுனா பிடிக்கும்ல, அழகான பாட்டிலே விஷத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியா, என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது, நானே செத்தாதான் உண்டு, நானே இங்க இருந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு அப்படியே இந்த மூச்சி மாடியில இருந்து கீழே விழுந்து அவளே இறந்து போயிடுறா. கடைசி வரை எனக்கு காதல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வென்சுவோட அம்மாக்கு அப்பாக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மரியாதை திரும்ப கிடைச்சிருது. புது ராஜா வந்ததுக்கு அப்புறமா போயா இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு அவளுக்கும் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. போயா அந்த மரத்து ஃபுல்லா ரெட் ரிப்பனை கட்டி வச்சுட்டு வென்சுக்காக வெயிட் பண்ண மீஷா கூப்பிடுறா. உங்களுக்கு ராஜா இருந்து பிரைஸ் வந்திருக்கு அக்கா, வாங்க போலாம் அப்படின்னு. போயா பாக்குறா, பெட்டி நிறைய நகையும் பணமுமா இருக்கு. ராஜா உனக்கு இதை கொடுத்திருக்காருமா, அது மட்டும் இல்லாம வென்சுக்கு கல்யாணம் பண்றத பத்தியும் அவர் பேசினாரு. ஆனா வென்சு ஏதோ ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கானா, அதனால கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, போயாக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. வேலைக்கார பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குத்தலா இருக்கு. ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறா. மறுபடியும் ஹோட்டலுக்கு வர, அங்க ஹோட்டல்ல பாத்துக்கிற பொண்ணு, எதுக்குடி நீங்க வந்துட்டு இருக்க, ராஜா தான் உன பெரிய ஆளா ஆக்கிட்டாராமே அப்படின்னு கேட்க, இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப மீஷா வந்துடுறா. அக்கா, என் சொந்த அக்கா இருக்கால, அவ வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கா வீட்டை, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்ல, போயா வேகமா வீட்டுக்கு வரா. கொஞ்ச நாள் கூட ஹெல்ப்பே பண்ணாம, ஆனா அவங்க மறுபடியும் நல்லா ஆனதுக்கு அப்புறமா இந்த அக்கா இருக்காளே நம்ம வென்சுவோட தங்கச்சி, அவ அங்க வந்துடுறா. மீஷா அங்க வந்துட்டு, நீ எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை உழுக்க ஆரம்பிக்க, தங்கச்சின்னு கூட பார்க்காம மீஷாவை அடிக்கிறதுக்கு அவ போயிட்டு இருக்கா. போயா அங்க வந்துடுறா. இது என்னோட வீடு, இது ஏன் குடும்பம், யாரையும் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு அந்த அக்காவையும் பார்த்துட்டு கூட மாமனார் மாமியாரும் வந்திருக்காங்க, அவங்கள பத்தியும் கேவலமா பேசிட்டு இருக்கா. இது பாரு இந்த கர்ச்சிஃப், இது வென்சுவோட தானே, இத வச்சுட்டே இவ சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பனா இவ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வென்சுவை கல்யாணம் பண்றதுக்கு தான் பண்றா போல. வென்சு எவ்வளவு பெரிய ஆளு, எக்ஸாம் எழுதி இப்ப ரெவென்யூ மினிஸ்டர் ஆயிருக்கான், அவனோட பதவியை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ற, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன காரி துப்ப மாட்டான் அப்படின்னு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு அந்த கர்ச்சிஃப கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. நம்ம வென்சு எட்டி பாத்துட்டு இருக்கான். போயாவா நான் லவ் பண்றேன், அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வென்சுவோட அம்மா அப்பாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. நீ இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு இதுக்கு மேல போயா பக்கத்துலயோ ஏன் பக்கத்துலயோ வராத அப்படின்னு வென்சு அவளை திட்டி அங்க இருந்து மாமனார் மாமியாரோட பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறான். போயாட்ட போய் மறுபடியும் வென்சு கர்ச்சிஃப கொடுத்துட்டு, சாரி உன்கிட்ட கேட்காமலே இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, இல்ல அது இல்ல நீங்க சொன்னது அப்படின்னு சொல்ல, நான் சொன்னதுல என்ன பொய் இருக்கு, இந்த ஒரு வருஷமா நான் படாத கஷ்டம் இல்ல,
இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல ஒருத்தங்க பாசம் கூட்டிட்டு தானே இருக்கு. நான் உன்னை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆவேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு வென்சு போயாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா அப்பா வெளியே வந்துடுறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போயா ரூம்குள்ள யாரோ விலையுயர்ந்த காஸ்ட்லியான நகை பணத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. தப்பான வீட்டுக்கு கொண்டு வரீங்க போலன்னு போயா சொல்ல அங்க வென்சு வந்துடுறான். ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போயா அதெல்லாம் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள வென்சுவோட அம்மாவும் அப்பாவும் அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாரும் உன்ன ஊருக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏதோ ராஜா கொடுத்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டியா, உனக்கு பிரச்சனை எதுவும் வராது இல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா, எனக்கு போயாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். போயா இதெல்லாம் காதுல வாங்கிடுறா. போயா வென்சுவோட ஒரு ஹோட்டல் ஒண்ணுக்கு போயிருக்கா. அங்க 2 பேரு போயாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு வென்சு கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க. இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல, எந்த குடும்பத்து பொண்ணுன்னு கேக்குறாங்க. இல்ல ஃபேமிலில நார்மல் ஃபேமிலி தான் அப்படின்னு வென்சு சொல்ல, போயா நான் போய் கொஞ்சமா சூப்பை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹோட்டலுக்குள்ள போறா. அப்ப 2 பேரும் வென்சு கிட்ட, ஏன்பா இப்பதான் நீ பெரிய லாய் வந்துட்டு இருக்க, ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் உனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், இந்த மாதிரி சாதா பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணனா உனக்கு சப்போர்ட்டே இருக்காதுன்னு சொல்ல, அவ என்ன காப்பாத்துனா, அவ இல்லாட்டி நான் இல்ல, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வென்சு சொல்லிடுறான். அப்பனா அந்த கல்யாணம் வெறும் நன்றி கடன் தானா அப்படின்னு போயா அவனை பார்க்காமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வென்சு போறான். நான் உனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கு என்ன கோவம், வா என் கூட அப்படின்னு அவள் அங்கிருந்து கூட்டு போயிடுறான். இங்க வென்சுவோட அம்மா அப்பாவும் கோவமா இருக்காங்க. போயா பார்த்தா மண்டி போட்டிருக்கா. ஏன்னா வென்சு இத்தனை நாள் என்ன பண்ணேனா அப்படிங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டாய் பாயா இருந்தான்ல, அவங்க அப்பா வெளியே வராரு, அவரே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. வென்சு உடனே அப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லப்பா போயா தான் இப்ப என்கிட்ட நீ என்னெல்லாம் கஷ்டப்படன்னு என்கிட்ட சொன்னா, அதெல்லாம் இல்லாம போயிருந்தா நான் உன்னை தண்டிச்சிருப்பேன். போயா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கோ, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ பண்ணது தப்பே இல்ல, குடும்பத்துக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. போயாவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா போயாக்கு ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப மோசமான பேர் இப்ப வென்சுக்கு வந்துருச்சு. இன்னும் வளர்றதுக்கு ட்ரை பண்ணா டாய் பாயா வந்ததை சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க. அந்த கஷ்டத்தை எப்படி வென்சு தாங்கிக்குமா அப்படின்னு தோணுது. அங்க வென்சு வந்துடுறான். மேடம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, உன்னை விட்டு நான் தனியா கிளம்பி போக போறேன் அப்படின்னு போயா சொல்லிடுறா. வென்சு பாக்குறான். பைத்திய மாதிரி பேசாத, நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, பண்ணி காட்டியும் சரி, எனக்கு இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் கிளம்பி போக போறேன் அப்படின்னு அங்க இருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்காம போயா கிளம்பி போயிடுறா. வென்சுக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு. அப்பா அம்மா கூட வந்து உட்கார்றான். மீஷா வந்து அக்கா கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, என்னப்பா ஆச்சு அப்படின்னு வென்சுவோட அம்மா அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்க. போயா பாக்குறா. அப்படியே அவ ஊரை விட்டு கிளம்பி போயிடுறா. ஒரு 5 வருஷம் ஓடி போயிடுது. போயாக்கு முத்துல இருக்கிற நாலேஜ வச்சுட்டு எக்கச்சக்கமா நிறைய காசு சேர்த்து பல ஹோட்டல ஊரோட பல பகுதியில ஆரம்பிச்சு வச்சிடுறா. போயாவும் நம்ம தாச்சி இருக்கான்ல, 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வேற போட்டிருக்காங்க. முத்து நிறைய காஸ்ட்லி விலைக்கு ஒருத்தன் வித்து தலையில கட்டுறதுக்கு வரான். அவன் கிட்ட பேரம் பேசி நம்ம போயா முத்தெல்லாம் வாங்கிடுறா. தாச்சி எங்க வரான். இங்க பாரு புது டிஷ் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்றான். போயாவும் ஏற்கனவே இருக்கிற அதே டிஷ்ஷையே புது ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, 5வது வருஷம் ஆச்சுரா நம்ம ஹோட்டல்ல ஸ்டார்ட் பண்ணி, ஏமாத்திரியா அப்படின்னு கேட்க தாச்சி சிரிக்கிறான். அம்மா எதுக்கு இவ்வளவு முத்து வாங்கியிருக்கேன்னு கேட்க, உனக்கு தெரியாதா 5 வருஷம் ஆயிடுச்சு, மீஷா பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, அந்த கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, அதை போய் நான் பாக்குறதுக்காக போறேன் அப்படின்னு போயா சொல்றா. தாச்சி உடனே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வென்சு ஏதோ ஒரு மினிஸ்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மினிஸ்டர் எக்கச்சக்கமா ஊழல் பண்ணிட்டு ராஜா கிட்ட மாற்றத்துக்கு முந்தின நிலைமையில இருக்காரு போல. அவர் உடனே நம்ம வென்சுக்கு ஐஸ் வச்சு, எப்படின்னு இதை பத்தி சொல்லாதப்பா பிளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, ராஜா கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது, பண்ணின தப்பு அவ்வளோ, அடுத்தவங்க கிட்ட வரி வாங்குறேன்னு ஏமாத்தி வச்சிருக்க பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வென்சு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு அதே ஹோட்டல்ல தான் போயாவும் தாச்சிட்ட பேசி கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் வென்சு மறுபடியும் சிட்டிக்குள்ள வர ஆரம்பிக்க, சோங் அப்படின்னு ஒரு ஃபேமிலில வென்சுக்கு பொண்ணு பார்த்து இருந்திருக்காரு ராஜா. ஆனா வென்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு மார்க்கெட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஓ இந்த சார் தான் வென்சுவா அப்படின்னு வென்சு வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்லயே நிறுத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா 3 தடவை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க எங்க வீட்டுல இருந்து, 3 தடவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, என்ன பார்த்தா அவ்வளவு மட்டமா தெரியுதா அப்படின்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்க, இல்லங்க சாரி எனக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சனலான ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு வென்சு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வென்சுவோட காதல அசிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணை கொஞ்சமும் மதிக்காம வென்சு அங்க இருந்து திரும்பி போயிடுறான். பார்த்தா அந்த சிட்டியோட கேட்டுக்குள்ள விடுறதுக்கு தாச்சி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். தாச்சிய விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எங்க ரெவென்யூ மினிஸ்டர் புது ரூல் போட்டிருக்காரு, இன்னும் 2 நாளைக்கு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க போயாவே இறங்கி வந்துடுறா. கொஞ்சம் லஞ்சத்தை கொடுக்குறா, இதை வச்சுட்டாவது உள்ள விடுங்கன்னு. அதெல்லாம் முடியாதுங்க, எங்க மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வென்சுவே அங்க வந்துடுறான். போயாவை பாக்குறான். பக்கத்துல இருக்க தாச்சிய பாக்குறான்.
எங்க வீட்டுக்கு தான் கெஸ்ட் வந்திருக்காங்க, எங்களை உள்ள விடுன்னு சொல்ல, மினிஸ்டர் சார் வீட்டுக்கா போறீங்க, முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. போயா பாக்குறா, கொஞ்ச நாள் தான் அவனை பாக்கல, ஒரு 5 வருஷமா பாக்கலன்னு இருக்கட்டும், ஆனா அதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆசாமி ஆயிட்டான் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா போற யாரோ போயாவை தள்ளி விட்டுறாங்க. பொத்துனவ கீழே விழுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வென்சு அவளை புடிச்சிட்டான். வென்சு அவளையே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாச்சியை பார்த்து, சரி அவ எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா, நீ எதுக்கு வந்திருக்கன்னு வென்சு கோவமா கேட்க, எனக்கும் இந்த ஊர்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தாச்சி முறைச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆளை பாரு, நாங்கெல்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு வென்சுவோட வீட்டுல வந்து வண்டி இறங்குது. தாச்சி, கிஃப்ட் எல்லாம் நான் உனக்கு அமுச்சு விடுறேன், இப்ப வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். வென்சு வெளியே நின்னுட்டு போயா கிட்ட, நல்லா இருக்கியா, அந்த ஊர்ல ஒரு 5 ஹோட்டல் ஓபன் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சொல்ல போயா யோசிக்கிறா. அப்ப என்ன பத்தி இவரு எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிட்டு இருக்காரு, நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு. நீங்களும் தான் ரெவென்யூ மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப சீரியஸான ஆளா மாறிட்டீங்க, நான் கேள்விப்பட்டேன் போயா சொல்ல. இவ்வளவு என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருப்பா போலயே அப்படின்னு வென்சு யோசிச்சுட்டு இருக்கான். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ நம்ம வென்சுவோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. இங்க பாரு, என் பொண்ணு மாதிரி நீனு எவ்வளவு லேட்டா வர, வாடா செல்லம், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு கண்ணுல கண்ணீர் வச்சுட்டு, நீ இல்லாட்டி நாங்கெல்லாம் இல்லாம இருந்திருப்போமா, நீ முதல்ல ஏந்திரி, கால்ல விழுந்து யாராவது கும்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பிட்டு இருக்காங்க. நீ இல்லனா அந்த குடும்பமே இல்ல, நீ தாண்டா எங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. உள்ளவா உள்ளவா அப்படின்னு உட்கார வச்சு பேச, ஆமா ரொம்ப முக்கியமான ஆளு மீஷா எங்க அப்படின்னு அங்க நம்ம போயா கேட்டுட்டு இருக்கா. ரூம்குள்ள இருந்துட்டு இருக்கா. நீ வந்த விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும் போதே மீஷா அங்க இருந்து ஓடி வரா. அக்கா, நீ இல்லாம எனக்கு எவ்வளவு திரும்ப கஷ்டமா இருந்தது, நீ தான் என்ன பாத்துக்கிட்ட, உன்னை பத்தி ஞாபகம் தான் எனக்கு முழுக்க இருக்கு அப்படின்னு மீஷா பக்கத்துல வந்து உட்கார்றா. பரவாயில்லையே, கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்ப என்ன மறக்காம இருக்காளே அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. இங் தளபதி இருக்காருல்ல, அவர் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா அண்ணா இன்னும் முழுசா அதுக்கு ஓகே சொல்லல, சோ அதனால டேட் கொஞ்சம் இழுபறியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே மீஷா போயாவை கூட்டு வரா. அங்க முன்னாடி நம்ம போயா இருந்த ரூம்ல தான் இப்ப வென்சு இருக்கானா. அந்த ரூம் போயா இருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கு. அதே மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு போயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. போயாவும் மீஷாவும் வெளியே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. போயா சுத்தி முத்தி பார்த்துட்டு எவ்வளவு பனி கொட்டுது இல்லன்னு சொல்ல, ஆமாக்கா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீஷா பனியை தூக்கி மேல அடிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் பனியை தூக்கி மாறி மாறி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வென்சு வரான். வீட்டுக்கே இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். போயா பக்கத்துல வந்துட்டு அவனோட கோட்டை கழட்டி, எவ்வளவு குளிருது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயாக்கு போத்தி விட, போயா அப்படியே காதெல்லாம் மயங்கியே போயிடுறா. வென்சுவையே பாத்துட்டு இருக்கா. வென்சு அங்க இருந்து எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட, மீஷா உடனே வாக்கா நம்ம பேசலாம், எங்க அண்ணா இப்ப என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாம நீ எப்படி பாத்துக்கிட்ட அதே மாதிரியே பாத்துக்கிறாரு, ஆனா அதே மாதிரியே என்ன இன்னொருத்தரும் நல்லா பாத்துக்கிறாங்க, அதுதான் தளபதி, அதனால தளபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணாக்கு தான் இன்னும் முழுசா மனசே இல்ல, நீ போய் அவர்கிட்ட பேசுக்கா ப்ளீஸ், நீ சொன்னா கேப்பாரு அப்படின்னு மீஷா சொல்றா. உடனே அங்க இருந்து வென்சுவோட ரூம்க்கு போயா கதவை தட்டிட்டு உள்ள போறா. அப்பதான் வென்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். தப்பான நேரத்துல வந்துட்டு சாரி நம்ம வெளியே போக ட்ரை பண்ண. வென்சு உடனே இல்ல முடிஞ்சிருச்சு, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, போயா வெக்கப்பட்டுட்டே லேசா திரும்பி, அது வந்து என்னன்னா அவளுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, வென்சு உடனே போயாவை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணிக்கிறோம், இப்போ உனக்கு மீஷாவை பத்தி தான் பேச தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேற எந்த டாபிக்கும் இல்லன்னு போயா சொல்ல, அப்ப நிம்மதி என்ன பார்க்க வேண்டியதானே, பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நம்ம வென்சு கேட்க, போயா அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறா. வென்சு அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க போயாவை பாக்குறதுக்கு மறுபடியும் தாச்சி வந்திருக்கான். என்னது மறுபடியும் உங்க காதல் கதை பறக்க ஆரம்பிச்சிருச்சு போலயே தாச்சி கேட்க, இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு போயா சமாளிக்கிறா. கரெக்டா அப்ப பார்த்து அவளுக்கு ஒரு முக்கியமான ஃபேமிலில இருந்து இன்விடேஷன் வருது, பார்ட்டியில கலந்துக்கோங்கன்னு. என்னதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு யோசிச்சுட்டே போயா மீஷா 2 பேரும் இந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. போயாவை பார்த்துட்டு அங்க அந்த சொங் ஃபேமிலியோட பொண்ணு வந்துடுறா. அவதான் அந்த பார்ட்டியே அரேஞ்ச் பண்ணிருக்கா. நீங்க தான் போயாவா, உங்களுக்காக தான் என்னை இத்தனை தடவை நோ சொன்னாரா வென்சு, இப்பதான் புரியுது, ரொம்ப அழகா இருக்கீங்க, பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வேற இருக்கீங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல, உடனே போயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. நிறைய எங்க பார்ட்டிக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. போயாவை பார்த்ததுமே ஆளுக்கு போயாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வென்சு அங்க உள்ள வரான். அவன்கிட்டயும் பொண்ணுங்க பேச, அதெல்லாம் கண்டுக்காம அவன் நேரா போயாட்ட வரான். போயா வந்ததுமே அங்க இருக்கிற பசங்க எல்லாம் தெரிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஐயோ இவரா அப்படின்னு. உங்களை இந்த பார்ட்டிக்கு கூப்பிடவே இல்ல, எதுக்காக வந்தீங்கன்னு கேட்க, ஒரு சில பேரை காப்பாத்துறதுக்கு தான், இந்த இருக்க பசங்களை எல்லாம் நம்பாத, ரொம்ப மோசமான பசங்க, புரியுதா அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். போயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் எனக்கே யார்கிட்ட பேசுறது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. போயா தனியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. மீஷா அங்க வந்துடுறா. அக்கா என்னாச்சு, ஏன் நீ வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க, உள்ள வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே, அதுவும் இல்லாம அண்ணா கிட்டையும் பேசு, அவன் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டான், ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல,
ஏன் என்ன ஆச்சுன்னு போயா கேக்குறா. இந்த சொங் ஃபேமிலி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ராஜா தான் உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா அப்பதான் வென்சுக்கு கிரேட் ஏறும், அவனோட பதவி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்காக. ஆனா வென்சு போயாவை மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன்னு ராஜாவோட அரண்மனை முன்னாடி மண்டி போட்டிருக்கான் கொட்டுற பணியில. எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு ஒய்ஃப் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நான் ஒருவேளை சொங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் போயாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடும். நான் சத்தியமா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியிலேயே கொடுமை தாங்காம மயங்கி வேற விழுந்துட்டான். ராஜாவே பதறி போயிட்டு அப்புறமா அவனை காப்பாத்திருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போயாக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னால அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான், இப்பவும் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு. உன்னை தவிர வேற யாரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, நீதான் இனிமே கொஞ்சமாவது யோசிச்சு பாக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீஷா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வென்சுவோட கர்ச்சிஃபை இன்னும் பத்திரமா போயா கையில வச்சிட்டு இருக்கா. அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கும் பேர் காதல் இல்லன்னா வேற எதுக்கு பேர் தான் காதல், எனக்கு எப்பயோ பண்ண ப்ராமிஸ இப்ப வரைய காப்பாத்திட்டு இருக்கான். அப்போ என் மனசுல இருக்கிறத வென்சு கிட்ட சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அழுதுட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்பவே போய் சொல்லிட வேண்டியதான்னு அவ அங்க இருந்து எதிர்க்க யாரோ அவளை அடிச்சு மயக்கம் போட வைக்கிறாங்க. கர்ச்சிஃப் அங்கே கீழே விழுந்துருது, அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. மீஷா திரும்பி வந்து பாக்குறவ கர்ச்சிஃப் எடுத்துட்டு மறுபடியும் வென்சுட்டு போயிட்டு போயாக்கு என்னமோ ஆயிடுச்சு போய் காப்பாத்துனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வென்சு வேகமா பாக்குறான். ஒரு லெட்டர் வேற ஒண்ணு இருக்கு, ஒரு மினிஸ்டரை மாட்டி விட்டான்ல, அந்த மினிஸ்டர் தான் போயாவை கடத்தி வச்சிட்டு இருக்கேன்னு எழுதிட்டு இருக்கான். இப்பவே ஆளுங்களை கூட்டிட்டு நான் போறேன்னு சொல்ல இப்ப சிட்டி கேட்ட பூட்டிட்டாங்க, அதை தாண்டி போனா அது ராஜ துரோகம் அப்படின்னு சொங்க சொல்றா. ஆனா அதை கண்டுக்காம நம்ம வென்சு ஆளுங்களை கூட்டிட்டு போறான். கேட்டை ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ராஜ உத்தரவு இருந்தாதான் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ஓபன் பண்றியா, அத்தனை பேரையும் கொண்டு போடவா அப்படின்னு கேட்டு வென்சு கிளம்பி போயிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா அந்த மினிஸ்டர் நம்ம போயாவை கட்டி மலை உச்சியில இருந்து தொங்க விட்டுக்கிட்டு காசு பணம் கேட்டே நான் உன தொங்க விட்டுருப்பேன், குடுக்குறேன்னு சொல்ற. அதெல்லாம் இல்ல, வென்சு சாகணும், நீ சாகுறத பார்த்தாலே அவன் செத்து போயிடுவான், என்னையா மாட்டி விடுறான், எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சுன்னு அந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கான். வென்சு அங்க ஓடி வந்துடுறான். அங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு அந்த மினிஸ்டரையும் போட்டு தாக்கிட்டு, ஆனா அதுக்குள்ள இந்த மினிஸ்டர் துணியா அறுத்து விட்டுறான். போயா பாறையில இருந்து வெளியே விழ போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வென்சுவ தாங்கி பிடிச்சிடுறான். அந்த கயிறை பிடிச்சிட்டு தான் ரெண்டு பேரும் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. வென்சுக்கு கை வழுக்க ஆரம்பிக்குது. போயா என்ன விட்டு இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்ன விட்டுட்டா எனக்கு வாழ்க்கை கிடையாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு வென்சு சொல்லிக்கிட்டே இருக்கான். கை ஸ்லிப் ஆகுது, ரெண்டு பேரும் கீழே விழறாங்க. அப்புறம் என்ன ஆகுது ஒண்ணுமே புரியல. போயா தான் கண்ணு முழிச்சு பாக்குறா. ஏதோ ஒரு புது இடத்துல இருக்கா, ரொம்ப கிராண்டா இருக்கு அந்த இடம். என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போதுதான் அவ கீழே விழும்போது பக்கத்திலேயே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல போயாவும் வென்சுவும் விழுந்திருக்காங்க. வென்சுக்கு தான் நிறைய அடிபட்டு இருக்கு. போயா அழுதுட்டு இதுக்கும் மேல நீ மட்டும் தான் எனக்கு, வேற யாரும் இல்ல, யாரு குறுக்க வந்தாலும் உங்க பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மயங்கி விழுந்துட்டு இருக்கா. இப்பதான் எந்திரிக்கிறா. இது என்ன இடம்னு பாத்துட்டு இருந்தா இது அரண்மனை. ராஜா உள்ள வராரு. டக்குன்னு போயா கால்ல விழுந்து ராஜாக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ நீதான் அந்த வென்சுவோட காதலியா, நானும் யாருன்னு பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நான் பதவிக்கு வரதுக்கே நீ பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணிருக்க, இப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வென்சு மேல எனக்கு என்னைக்கும் கோவம் வராது, தங்கமான பையன், அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. ஆனா இப்ப வென்சு பண்ண தப்புக்கு அது ஒரு ராஜ துரோகம் கணக்குல வரதால அவனை நான் சும்மா விட்டுட்டேன்னா பெரிய ஆபத்தாயிடும், அதனால தான் புடிச்சு வச்சிட்டு இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. வென்சுவை கூப்பிட்டு கோர்ட்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வென்சுக்கு கண்டிப்பா பதவியில இருந்து தூக்கணும், அவன் பண்ண ராஜ துரோகத்துக்கு தண்டனை கொடுக்கணும் நாலு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. போயா அங்க வரா. நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன காப்பாத்துறதுக்காக அவர் வந்துட்டாரு, அவருக்கு பதவியில இருந்து தூக்கிட்டீங்கன்னா அது நீங்க பண்ற தப்புன்னு சொல்ல வென்சு பாக்குறான். நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனையை ஏத்துக்கிறேன், இந்த பதவியில இருந்து நானே விலகிடுறேன் அப்படின்னு வென்சு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். போயா அங்க வரா. என்னால உனக்கு உயிருக்கும் ஆபத்து வந்துருச்சு, என்னால பதவியும் போயிடுச்சு, நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எதுவுமே திரும்பி போகும் வரும் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, திறமை இருக்கிற இடத்த தேடி தானா வரும். ஆனா உண்மையான காதல் தேடி வருது ரொம்ப ரொம்ப உலகத்திலே கஷ்டம், எனக்கு ஒன்ன தவிர வேற யாரும் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்ல போயா சிரிச்சுட்டே நம்ம வென்சு கணத்துல முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறா. வென்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல உட்காந்துட்டு போயா ஒரு புக் படிச்சிட்டு இருக்கா. வென்சுவோட ஆள் வேகமா ஓடி வந்து வென்சு வந்து வெளியே குடிக்கிறதுக்காக போனாரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு. வந்ததுல இருந்தே அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு, குளிக்க போயிருக்காரு, இன்னும் வெளியவே வரலன்னு சொல்ல போயா என்ன ஆச்சுன்னு பாக்க போயிட்டு இருக்கா. வென்சுவை இன்னும் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அவனுக்கு போதை மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து போயிடு, நான் வந்துட்டு தப்பா நடந்துக்க போறேன் அப்படின்னு வென்சு கத்திக்கிட்டு இருக்க. போயா வென்சுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா போயா வேற லைட்டா குடிச்சிட்டு இருந்திருக்கா. அடுத்த நாள் காலை ஆகுது. போயா வென்சு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்க. வென்சுவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பாக்குறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போயா மண்டி போட அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம், உங்க வாயாலே வந்துருச்சு அப்படின்னு வென்சுவும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். போயாவை கரெக்டா அந்த விளக்கு திருவிழா அன்னைக்கு கூட்டு போயிட்டு உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கையில அந்த வலையில போட்டு விட்டுறான். இன்னைக்கு என்னால எத்தனையோ காஸ்ட்லி கிஃப்ட வாங்க முடியும், ஆனா நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சது இததான், எனக்கு நீ பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்க எப்பவோ ரெடி அப்படின்னு நம்ம போயாவும் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கியூட்டான சீனோட தான் இந்த சீரீஸ் இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. இந்த கியூட்டான மூவி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய இதே மாதிரி மூவிஸ் வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.